எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் வெயிலுக்கு இதமான லிச்சிப்பழ ஜூஸ் தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு லிச்சி பழத்தினுடைய தோலை நீக்கிக்கிடலாம். இந்த லிச்சி பழத்தில் ரொம்ப பழமாக பழுத்து இருந்துச்சு அப்படின்னா அதில் சிறு சிறு புழுக்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை உரிச்சிட்டு கவனமாக அதில் புழுக்கள் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அந்த விதைகள் இருக்கிற இடத்துலையுமே நம்மளுக்கு புழுக்கள் இருக்கும். இப்போ ஒரு சின்ன ஒரு கத்தியை வச்சு லைட்டாக ஒரு சைடு மட்டும் லைட்டாக அப்படி கீரல் போட்டுட்டீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த உள்ள தண்ணி சத்து எதையுமே நீங்கள் வெளியே போகிற அளவுக்கு ரொம்ப அப்படியே கசக்கி எடுத்துடாதீங்க. நல்லா சாஃப்டாகவே இதை மாதிரி நல்லா பிச்சு எடுத்துக்கோங்க. அதனுடைய விதையை பாருங்கள், இதை மாதிரி தான் இருக்கும். இது நம்மளுக்கு தேவையில்லை. நீக்கிட்டு இந்த பழத்தை லைட்டாக வாஷ் பண்ண முடிஞ்சுன்னா லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பழத்தில் நம்ம இதில் ஜூஸ் செய்ய போகிறோம். இப்போ இதை எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக முக்கியமாக 2 ஏலக்காவையும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இந்த 2 ஃப்ளேவருமே இந்த ஜூஸ்க்கு ரொம்பவே முக்கியம். அடுத்ததாக அது கூடயே ஒரு 5-6 புதினா தலைகளை நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை விதை நீக்கி சேர்த்துக்கோங்க. இந்த ஜூஸ் கிட்டத்தட்ட நம்மளுக்கு அப்படியே கரும்புச்சார் டேஸ்ட்லேயே இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஐஸ் வாட்டர் ஊற்ற முடிஞ்சால் கூட நீங்கள் ஊற்றுறதா இருந்தால் ஊற்றிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். எந்த அளவுக்கு நல்லா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே நம்மளால் குடிக்க முடியாது. சின்ன சின்ன அந்த துரும்பு, அதாவது சக்கை மாதிரி இருக்கும். அதை நம்ம வடிகட்டிக்கிட்டோம் அப்படின்னா குடிக்கும் போச்சில் நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வடிகட்டாமல் குடித்தோம் அப்படின்னா அந்த வாயில் போகும்போச்சில் 1-2 அப்படியே தட்டுப்படும் போச்சில் அது அந்த அளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளால் குடிக்க முடியாது. ஒரு 15 பழத்தில் எந்த அளவுக்கு அதில் சக்கைகள் இருந்திருக்கு பாருங்கள், இதை மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தூர போட்டுடலாம். இப்போ இந்த ஜூஸை நம்ம சர்வ் பண்ண வேண்டிதான். சர்வ் பண்ணும் போச்சில் நம்மளுடைய விருப்பம் தான் இந்த சப்ஜா சீட்ஸை சேர்க்கிறது. இந்த சப்ஜா சீட்ஸை நீங்கள் ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னகுட்டி ஒரு 2 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அது இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிடலாம். இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால வெயிலுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். சேர்க்கிறதா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அது கூட நன்னாரி சேர்த்துக்கிடலாம். இந்த நன்னாரி சர்பத்துமே உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இனிப்பினுடைய அளவை பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஐஸ் கட்டி போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ சர்வ் பண்ணி பாருங்க, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் உள்ள எல்லாருமே கரும்புச்சாரை காட்டிலும் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.